அம்மாவும் பையனும் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனாங்க. அங்க வந்து சொந்தக்காரங்க எல்லாம் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த பையன்கிட்ட வந்து கேக்குறாங்க, என்னப்பா பண்ற அப்படின்னு. அந்த பையன் வந்து நான் இந்த மாதிரி இந்த டிகிரி பண்றேன், இந்த மாதிரி இந்த காலேஜ்ல அப்படின்னு சொல்றான். உடனே வந்து அவங்க ரொம்ப ஆச்சரியமாயிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பையன் எழுந்திரிச்சு எங்கேயோ போறான். அந்த சமயத்துல அந்த சொந்தக்காரங்க என்ன பண்றாங்க, அந்த அம்மா கிட்ட வந்து கேக்குறாங்க, நீங்களே வந்து அன்றாட செலவுக்கே வந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்கு வந்து உங்க பையனை வந்து அவ்வளவு பெரிய காலேஜ்ல வந்து படிக்க வைக்கிறீங்க? ஏதோ ஒரு சாதாரணமான டிகிரியை ஒரு நார்மல் காலேஜ்ல படிக்க வச்சா போதாதா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே இருக்க அந்த அம்மா வந்து சிரிச்சுட்டு சொல்றாங்க, கரெக்ட் தான். அதாவது நாங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் சரியா படிக்காம. எங்க பசங்களாவது நல்லா படிக்கணும் தான் நாங்க வந்து கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு படிக்க வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த சொந்தக்காரங்க சொல்றாங்க, சரிதான் நீங்க சொல்றது. ஆனாலும் கூட ரொம்ப காசு பிரச்சனை இருக்கும்போது எதுக்கு படிக்க வைக்கணும்? நாளைக்கு என்ன வளர்ந்து அவன் என்ன உங்களையா பார்க்க போறான்? கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டி பிள்ளைன்னு அவங்கள தானே பார்க்க போறான். அதுக்கே நீங்க வந்து கடன் படணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னா புரியும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம ஒரு மரம் வைக்கிறோம், அதோடைய நிழலும் காத்தும் நமக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவா நம்ம வைக்கிறோம். அது வளர்ந்து அதோடைய நிழலும் காத்தும் பல ஜனங்களுக்கு உதவியாகும். அந்த மாதிரிதான் நான் என் பையனை என்ன பாத்துக்கணும்னு படிக்க வைக்கல, அவனுடைய வாழ்க்கையை, அவனோட குடும்பத்தை, அவனை சுத்தி இருக்கவங்களுக்கு